அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்றதுமே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது அம்மனுக்கு நடக்கும் வளைகாப்புத்தான். அம்மனுக்கு வளைகாப்பு முடிந்ததும் எந்த கலர் வளையல் நமக்கு பிரசாதமாக கிடைத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும், அதாவது பிரசாதமாக கிடைக்கும் வளையல்களில் என்ன ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய நாள். ஆடிப்பூரம் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வரம் பல கிடைக்கும். திருமண வரத்தோடு குழந்தை பாக்கிய வரமும் கையோடு தருவாள் அம்பிகை. ஆடி மாதத்தில் சிவனை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில் தான் பூப்படைந்ததாகவும் சூலுக்கு தயாரானதாகவும் கூறப்படுகிறது. அதை குறிப்பதாக ஆடிப்பூரம் 10 நாட்கள் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கை. ஆடிப்பூரத்தன்றுதான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்குகின்றனர் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில்தான் அம்மன் தோன்றினாள் என்கின்றன புராணங்கள். ஆண்டாள் அவதார நட்சத்திரமும் ஆடிப்பூரம்தான். 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் இப்போது. ஆடிப்பூரம் இந்த வருடம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. பூரம் நட்சத்திரம் 27/7/25 மாலை 6:55 மணிக்கு தொடங்கி மறுநாள் 28/7/75 இரவு 8 மணி வரை பூர நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது சிறப்பு. பெண்களுக்கு வளையல் காப்பு நடத்துவது போல நம்மை படைத்த அன்னைக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்திடும் நாளே ஆடிப்பூரம். அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்களை பெண்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. ஆடிப்பூரத்தை ஒட்டி அம்மன் ஆலயங்கள் அனைத்திலுமே வளையல் காப்பு அணிவிக்கும் உற்சவம் நடைபெறும். அன்றைய தினம் அம்மனுக்கு வளையல்களை வாங்கி தந்து வழிபட்டு அவளது பிரசாதமாக சில வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனம் போல மாங்கல்யம் அமையவும் மங்களங்கள் நிலைக்கவும் செய்யும். அதோடு அம்பிகை தாய்க்கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியமும் நிச்சயம் கிட்டும். அது மட்டுமில்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையலை வாங்கி அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நடக்கும் என்றும் நம்பப்படுகிறது. வளையல் என்பது பெண்களின் நேர்மறையான சக்திகளை ஈர்த்து தரக்கூடிய ஒரு எளிய அணிகலனாகும். அம்மனுடைய வளையலை ஒரு பெண் அணிந்து கொள்வதால் அவளுடைய ஆன்மா சாந்தமடைகிறது. தீராத நோயினும் தீர்ந்து மன உளைச்சலிலிருந்து வெளியேறி மன அமைதி கிடைக்கும் என்பது நியதி. ஆடி மாதத்தில் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு சாத்தப்படும் கண்ணாடி வளையல்களை கேட்டு வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். இப்படி பிரசாதமாக கிடைக்கும் வளையல்களில் உள்ள ரகசியத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பச்சை நிற வளையல் கிடைத்தால் நீங்கள் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். எந்த வேண்டுதல் நீங்கள் அம்பாளிடம் வைத்திருந்தாலும் அதற்கு அம்பாள் பச்சை கொடி காட்டியதாக அர்த்தம். சிகப்பு நிற வளையல் மங்களம் உண்டாகும். சுப மங்களத்தை குறிக்கிறது. சுப காரிய பேச்சுவார்த்தைகள், சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். உங்கள் வீட்டிலும் கெட்டி மேல சத்தம் கேட்கும். வெள்ளை நிற வளையல் வந்தால் சீக்கிரமே மழலை குரல் கேட்க இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பொன்னிற வளையல் கிடைத்தால் பொன் பொருள் சேரும் என்பது நம்பிக்கை. ஆரஞ்சு வர்ண வளையல் கிடைத்தால் பக்தி அதிகரிக்கப் போகிறது. கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று பொருள். நீல நிற வளையல்கள் கிடைத்தால் நீண்டகால நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பது நம்பிக்கை. மற்ற எந்த வண்ண வளையல்கள் வாங்கினாலும் நினைத்தது நடக்க கடும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே பொருளாகும். அம்பாளை முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பூஜித்து வாருங்கள். நினைத்ததெல்லாம் விரைவில் கைகூடும். வளையல்கள் எப்பொழுதும் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்த்து தரக்கூடியது.
கை நிறைய வளையல்கள் அணிந்து கொண்டு விளக்கு ஏற்றும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். ஆடி மாதத்தில் வளையல்கள் அணியாமல் இருக்காதீர்கள். இந்த பதிவிலிருந்து ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளைகாப்பு முடிந்ததும் நமக்கு எந்த கலர் வளையல் பிரசாதமாக கிடைத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பயனுள்ள பதிவை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.